நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 13/7/2015 ஆணி 28 திங்கட்கிழமை. துவாதசி திதியானது காலை 8:43 வரை, பின்பு திரியோதசி திதி. ரோகிணி நட்சத்திரமானது பகல் 2:29 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 5இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நினைத்தது நிறைவேறுவது மட்டுமில்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவர்களுடைய ஆதரவும் மிக மிக நன்றாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதனானவர் பலமாக அமையப்பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை ஏற்படும். சந்திரனானவர் 12இல் இருப்பதால் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பிள்ளைகளால் கூட சுபிட்சங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது சாதனைகளை பல ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவருடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்ற முடியும். அரசு வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானமாக செயற்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 9இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சூரியன் செவ்வாய் 7 இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்கள் ஏற்படும். கும்ப ராசினியர்களே, ஜென்ம ராசியை குருவும் சுக்கிரனும் பார்வை செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக எதிர்பாராத வகையில் தன வரவுகள் இருக்கும். பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் எளிதில் காப்பாற்ற முடியும். மீன ராசினியர்களே, சூரியன் செவ்வாய் 4 இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் என்றாலும் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, வல்லமை, அனுகூலங்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைந்து மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல சிலருக்கு இளமையில் திருமணம் நடக்குது. அந்த இளமையில் திருமணம் நடப்பதற்கு கூட யோகங்கள் வேண்டும். பொதுவாக அந்த திருமண வயதில் அவங்க குடும்ப சூழ்நிலை எந்த வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் முயற்சி எடுக்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் முயற்சி எடுத்த உடனே கை கூடிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டை திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானம் சொல்லுவோம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2, 7ஆம் வீடுகளில் சுபகிரகங்கள் அமையப்பெற்று 2, 7க்கு அதிபதிகள் கேந்திர திரிகோணஸ்தானங்கள் அமையப்பெற்று சுபகிரக பார்வையின் கூடிய குரு பார்வையெல்லாம் 2, 7ஆம் வீடுகளுக்கு இருந்தால் திருமணமானது தக்க வயதில் நடக்கும். குறிப்பாக ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் கலத்தரக்காரகனாக விளங்குகிறார்கள். ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் பலமாக அமைவது, குரு பார்வை போன்ற சுபகிரக பார்வை பெறுவது நல்ல அமைப்பாகும். அப்படி அமையப்பெற்று கல்யாண வயசில் கல்யாணத்திற்கான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது 2, 7ல் இருக்கக்கூடிய சுபகிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுவது, 2, 7ல் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் எளிதில் திருமணம் கைகூடி ஒரு மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அதுவே 2, 7ல் பாவகிரகம் அமையப்பெற்றால் தாமத திருமணம், பாவகிரக தசாபுத்தி நடைபெற்றால் தாமதமாகக்கூடிய தடங்கலாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு, ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.